சபீர், நீங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய கருத்தை சொல்லும் பொழுது இதை கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாமா, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது அவரை விளம்பரப்படுத்துகிறதுக்கான ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு, அதுக்கு உண்மை முகாந்திரம் இல்லைன்ற முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கருத்து எப்படி இருக்கு? இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக அவர் குற்றச்சாட்டு வைப்பதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்குது. அதான் சரியான எதிர்க்கட்சியாக இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதில் ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறதான் இவர்கள் தரப்பில் கேட்குறாங்க. ஆளுங்கட்சி தரப்பில் அவர் சொல்ல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை, அரைகுறையாக இருக்குது, அரைவேக்காட்டுத்தனமாக இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல எந்த குற்றச்சாட்டை ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சி தலைவர் பிரதானமாக முன் வச்சார் அப்படி சொல்ல முடியுமா? நிறைய பட்டியல் போடலாம், வேணா நம்ம லிஸ்ட் எடுத்து வேணா சொல்லலாம், நிறைய பட்டியல் போடலாம். அது சில விஷயங்களை அவங்க கோட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ போகிற போக்கில் சில விஷயங்களை சொல்கிறாங்க ஆதாரம் இல்லாமல்னு. சட்டமன்றத்துக்குள்ளேயும் அவங்க பேசியிருக்கலாம் இதை மாதிரி ஆதாரத்தோட. சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேசலை, சில விஷயங்களை பேசலை. வெளியிலே இந்த மாதிரி அறிக்கைகளாக கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த அரைவேக்காட்டுத்தனமான வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பொம்மை முதலமைச்சர் அப்படின்றாங்க. பொம்மை ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிற போது அது அரசாங்கத்தை செயல்படாத அரசாங்கம்னு சொல்லலாமா? அதில் குறை நிறைகள். அப்போ நீங்கள் அரைவேக்காட்டுத்தனமாக பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கேட்குறப்ப இவங்க அவங்க தர சேர்ப்பாங்கல்ல. இல்லை, இதே கேள்வியை தானே கேட்குறப்போ எதிர்க்கட்சிகள் என்ன அரசியல் செய்யாமல் அவியல் செய்வாங்களான்னு கேட்ட முதலமைச்சர் தானே அப்படி கூட கடந்து போயிருக்கலாமே. இல்லை, அரைவேக்காட்டுத்தனமான கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கலாம். இன்னொன்று, எதிர்க்கட்சி தலைவராக இபிஎஸ் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ன்றது செய்தித்தாள்களை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அங்க இருக்குதா இல்லையா, நடக்குதா நடக்கலையா. நீங்களோ நானோ பேசுறது வேற, ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதோட அது ஆதாரத்தோட பேசணும். அந்த மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க, ஆதாரத்தோட கொடுங்க நேரடியாக. அதுக்கு தான் தமிழ்மணி சொல்றாரு, 2024 முதல் கொண்டு இவர் எப்பொழுது அதிமுகவினுடைய தலைமையிடத்துக்கு வந்தார் அப்பொழுது இவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் போற போக்கில் கிடையாது, அது தகுந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில் இருக்குது. எல்இடி டிவி போட்டு காமிக்கிறாரு, பத்திரிகை செய்தியை காமிக்கிறாரு, எல்லாமே ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் காட்டுறாரு. ஆதாரத்தினுடைய அடிப்படையில் வைக்கக்கூடிய விமர்சனங்களையே அரைவேக்காட்டுத்தனமான விமர்சனம் சொல்றது சரியா? இல்ல, அரைவேக்காட்டுத்தனம்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தி இருக்க வேண்டாம், அது கூட கவனம். ஆனா இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது இவர்கள் என்ன செஞ்சாங்க? அவருக்கு கலைஞரை போல் திறமை இல்லை, கட்டம் சரியில்லை, முதலமைச்சராகவே வரமாட்டாருங்கிற மாதிரி அவர் தனிப்பட்ட அவருடைய திறமையை இவர்கள் விமர்சனம் பண்ணலையா? உருவ கேள்வியோட பண்ணாங்க, சுடலாம் போட்டாங்க. என்ன போட்டீங்க? அப்பெல்லாம் எங்க போச்சு? அப்பெல்லாம் கோவப்படக்கூடாதா? அரைவேக்காட்டுத்தனம்ன்றதுக்கு இவ்வளவு கோவப்படுறது, ஆத்திரப்படுறதுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், 50 வருடம் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு மேயராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவரை பார்த்து அவருக்கு எந்த திறமையும் இல்லை, அவரால் வர முடியாது. நீங்க அமைச்சரே ஒருத்தர் பேசினாரியா? நம்ம பார்க்கலையா? மேடையில் பேசுகிறார், எல்லா ஜாதகத்தையும் அலசி பார்த்துட்டோம், ஆராய்ச்சி பார்த்துட்டோம், அவரால் முதலமைச்சரை வர முடியாது அப்படின்னு பேசலையா? அவருடைய திறமையை நீங்க அட்டாக் பண்ணலையா? அப்போ பதில் அந்த ஆதங்கத்தினுடைய அடிப்படையில் தான் பேசுறாரு. அப்படி கூட வச்சுக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனா ஒரு முதலமைச்சராக அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது சரியா? ஒரு கட்சியினுடைய தலைவராக எடுக்கக்கூடிய பொறுப்புன்றது அவருக்கு இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய கருத்தை இரண்டு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கருத்துக்கு பதில் கருத்து அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. டெய்லி அறிக்கையாக கொடுக்குறாங்க. முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் விஷயத்தை பேசினார்னா அந்த கட்சியினுடைய அமைச்சரோ முதலமைச்சரோ கண்டிப்பா பேசுறாரு. டெய்லி பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் கேட்கறாங்க, இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு, இங்க பதில் சொல்றாரு, ஒளியிலேயே அறிக்கை கொடுக்கலையே, எல்லாவற்றிற்கும் டிரான்ஸ்பிளான்டா பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. திமுக அப்ப என்ன சொன்னாங்க? பொள்ளாச்சி சம்பவத்தை எடப்பாடியா மேல சொன்னாங்க, கொடநாடு சம்பவத்தில் எடப்பாடி. அரசாங்கமுமே முழுவதுமாக 100% பெர்ஃபெக்டா செயல்பட முடியும். அரசாங்கம் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு இயந்திரம். அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு அரசாங்கம். எந்த அரசாங்கம் 100% சிறப்பாக செய்யலாம். முன்ன பின்ன குறைகள் இருக்கும், அதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருப்பாங்க. அப்படி இருந்தா தான் ஒரு சரியான எதிர்க்கட்சி. ஆனா அதில் ஆதாரம் இல்லாமல் அரசியல் நோக்கத்தோடு பேசுகிறார். சுபேர்ட்ட கேட்கிறேன். சுபேர், இந்த கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார், சட்டமன்றத்தில் முன்வைக்கிறார் அல்லது மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறார் அப்படின்னப்போ இது எல்லாமே அடிப்படை ஆதாரம் அற்றது அப்படின்னு டேட்டா அடிப்படையில் சொல்றது தானே தார்மீகமான எதிர்வினையா இருக்கும்? நம்ம கண்டிப்பாக. ஆனா அப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை நிகழ்த்தி இருக்குது, அதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லைன்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆளும் கட்சி தரப்புல அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, பல குற்றச்சாட்டுகளுக்கு செய்தித்தாளின் அடிப்படையில் வச்சு பேசுறாரு, பலதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு பேசுறாங்க. ஒரு விஷயம், இப்ப நீட் தேர்வு ரகசியங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லுது திமுக தேர்தல் பிரச்சாரத்துல. ஆட்சிக்கு இப்போ ஆட்சி முடிய போகக்கூடிய தருவையில் இருக்கிறப்போ நீட் தேர்வு ரகசியம் என்னாச்சுன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் பொழுது இது அவதூறா அல்லது விமர்சனமா அவங்க நிலையை சொல்றதா? எய்ம்ஸ் மருத்துவமனையை அவங்க கொண்டுட்டு வரலன்ற ஒரு விமர்சனத்தை கொண்டு வராங்க. இது என்ன மாதிரியான விஷயம்? ரெண்டாவது, சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருந்தது, திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்குன்றது சரியா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனம், இது எல்லாமே சேர்ந்து தானே முதல்ல சொல்லிடுவோம். நீட்
தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க திமுக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவோம்னு. நீட்டை கொண்டு வந்தது மத்திய அரசு, எல்லாருக்கும் தெரியும், அது சட்டமாகவே ஆயிடுச்சு. ஒரு மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு அந்த நீட்டை ரத்து பண்ணுவதற்கான என்னென்ன வழிமுறைகளை செய்திருக்கோ செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே செய்யலை, தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு தேர்தல் அறிக்கையை தூக்கி குப்பையில் போட்டு பேசாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ணலாம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, வழக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை விஷயமாக ஒரு ஒரு மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு என்னென்ன வகையில் நீட்டை ரத்து பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகளை, முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, நீட் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அதுக்கான ரகசியம் எங்கள்கிட்ட இருக்குன்னு ஆமா, ரகசியம், சட்ட ரீதியான ரகசியம், சட்ட ரீதியான நடவடிக்கை. அதுதான் லாஜிக்கல். அப்போ உங்க முன்னாடி சொன்னது என்ன, இப்ப செய்யறது என்ன? இதை எதிர்க்கட்சி தலைவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. நீட் கொண்டு வந்தது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திமுகவால் நீட், ஒரு மாநில அரசால் நீட்டை ரத்து பண்ண முடியாதுன்னு தெரியாதா? இல்ல அதுதான். அப்போ மாநில அரசால் ரத்து செய்ய முடியாதுன்னு தெரியும் இல்லையா? அப்ப ரகசியம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறப்போ மக்களை ஏமாத்திருக்கிறாங்கன்ற ஒரு பொருளை வந்து விமர்சிக்குவார் இல்லையா எதிர்க்கட்சி தலைவர்? ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய நகைகள் எல்லாம் போயிட்டு நீங்க கூட்டுறவு வங்கியில வைங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் வங்கி கடன் ரத்து செய்யப்படும், நகை கடன் ரத்து செய்யப்படும். இந்த ரெண்டு விமர்சனத்தையும் எதிர்க்கட்சி தலைவரா அவர் பிரதானமா பேசுவார் இல்லையா? நீட் தேர்வு மட்டும் சொல்லலாம். நீட் தேர்வு இந்தியா கூட்டணி சார்பாக இன்னைக்கு 2024 தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சியை நீட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணுவோம் நாங்கள். திமுக அந்த கூட்டணியில் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் திமுகவின் அழுத்தத்தால் தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்பட்டிருக்கும். அதனால திமுக சார்பில் இந்த 2021 தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. ஒரு மாநில அரசு செய்ய முடியாத கூட்டணியில் இருக்கிற பட்சத்தில் ஒரு மத்திய அரசின் அழுத்தத்தோடு செய்து முடித்திருப்பார்கள். துரதிருஷ்டவசமாக வர முடியல, அது ஒன்று விட்டுருவோம். ரெண்டாவது, நகைக்கடனை வைங்கன்னு. நகைக்கடன் எந்த அடிப்படையில் வச்சேன்னு அதுக்கு நிறைய கிளாஸஸ் கொடுத்துருந்தாங்க. நகைக்கடன் நீங்க எல்லாருமே இது ரெண்டு விஷயம்ன்றது, இது மாதிரி நிறைய அடுக்கிட்டே போகலான்றது. இப்போ நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வோம் குழு போட்டிருக்காங்க சார், 4 வருஷம் ஆச்சு. பழைய ஓய்வூதிய திட்டம் சொல்லி எங்க போச்சு? அது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரதுக்கு பெரிய அளவில் ஃபண்டு தேவைப்படும். இன்னைக்கு மத்திய அரசை நம்பி தான் எல்லா மாநில அரசுகளும் இருக்குது. மத்திய அரசு வர வேண்டிய ஃபண்ட் என்ன இருக்கு, கல்வி கொடுக்க வேண்டிய என்ன இருக்கு, சர்வ சிக்ஷா அபியான் என்ன இருக்கு, பணம் 2500 கோடி, இப்போ 2000 கோடி 5000 கோடி ரூபாய்க்கு மேலே நிற்குது. அப்போ ஒரு மாநில அரசு தன்னுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்போ பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய அமௌண்ட் ஃபண்ட் சுபேர், இந்த விளக்கங்கள் எல்லாம் சுபேர் சொல்றாரு. ஆனால் பிரதானமான எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பக்கூடிய சட்டமன்றத்திலேயோ அல்லது மக்கள் மன்றத்திலோ எழுப்பக்கூடிய கேள்விக்கு முதலமைச்சர் சொல்லணும் இல்லையா? அதை சொல்லாம குழுவே போட்டிருக்காங்களே, இதுக்கான ஒரு குழு போட்டிருக்காங்க, அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஃபண்ட் வேணும்ல, எல்லா விதமும் ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு உண்டான ஃபண்டு வேணும், அது ரெகுலராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரெகுலராக கொண்டு போய் சேர்க்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதை வந்து எதிர்க்கட்சி தலைவராக கேட்கறது நல்லதுதான், அப்பதான் வேகப்படுத்த முடியும். எதிர்க்கட்சி தலைவராக கேட்கறா, நீங்க கொண்டு வந்து தேர்தல் இருக்கையெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, இதெல்லாம் ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயமான வாதம். அப்பதான் அந்த திட்டங்களே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வேகப்படுத்துவாங்க. அப்ப கேட்கறதுல தவறு கிடையாது, அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அந்த ஜாக்டோஜி அமைப்பை சேர்ந்தவர்கள் இடையில கூட போய் விஜய் பார்த்தாண்டாங்க, அப்புறம் விஜய் பார்க்கலன்றாங்க, அது ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்க, அதுவும் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க, அந்த குழு கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர் இது வரைக்கும் 7 முறை சந்திச்சு பேசியிருக்கிறாரு அந்த அமைப்போட. இதுவுமே செய்யல, ஒரு அரசாங்கம் செயல்படாம முடங்கி கிடக்கிறது அப்படின்னா நம்ம அதை விமர்சனம் பண்ணலாம். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வேலை துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி நீங்க பேசல இல்ல, நீங்க புரியுதா? இப்போ வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்றது அவங்க சொன்னாங்க. இப்போ நீங்க ரீசன் என்ன சொல்றீங்க? அதுக்கான பொருளாதார இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்றீங்களா? இது தெரியாதா? இது தெரிஞ்சுதானே ஒரு பொருளாதார குழுவை அமைச்சாங்க. முதல்ல திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே செய்த முக்கியமான குழுக்கள்ல ஒண்ணு அது. அவங்களுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னு 2021 ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பல்பீர் சிங் மாதிரியான நபர்களும் இதே ஆட்சியில தான் இருக்கிறாங்க. ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட்டில் இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இவ்வளவு குறைபாடுகளை பட்டியலிடும் பொழுது இது சரியா அட்ரஸ் பண்றது தானே ஒரு ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான ரோலா இருக்கும். இல்ல, நீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க, பழைய ஓய்வு திட்டத்துக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க, அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க முதல்ல கேட்டீங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பொருளாதார நிதி, எந்த ஆட்சிக்குமே ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க உள்ள பொருளாதார நிதி என்னங்கிறது பெருசா தெரியாது. ரெண்டாவது, திமுக ஆட்சி வர்றப்ப 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்கிற பொழுது கொரோனாங்கிற ஒரு பெரும் தொற்று முடங்கி போய் கிடந்துச்சு. ஒட்டுமொத்தமா இந்தியாவை முடங்கி போய் கிடந்துச்சு, அதுவும் முடங்கி போய் கிடந்துச்சு. சராசரி நிலைக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, எல்லாம் தெரியும். இதெல்லாம் சரி செய்த பிறகுதான் இந்த 2 ஆண்டுகள் விட்டா எடுத்துக்கலாம். இந்த 2 ஆண்டுகள்ல பெருசா நீங்க மத்திய அரசு உடனே முரண்பட்டு நிக்கிறாங்கன்னு வச்சுங்க, பெரிய ஃபண்டு வரல. அப்புறம் மாநில அரசினுடைய வருவாயை வைத்துக்கொண்டு கடந்த 2 ஆண்டுகள்ல செய்த விஷயங்கள்லாம் சரி செய்து விட்டு அதுக்கு திட்டங்களையும் கொண்டு வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்லலாம், 400 கோடி ரூபாயை வந்து தலித் மாணவர்களுக்காக, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக போன அதிமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்டு அது பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. இதெல்லாம் ஆதாரத்தோடு இருக்கு. சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக
விசிகாவினுடைய தலைவர் சிந்தனை செல்வன் பேசியிருக்கிறார். இதே ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 68 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தலித் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக 68 பேர் இன்னைக்கு வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி எத்தனையோ பட்டியல் போடலாம்.